வணக்கம் நண்பர்களே. ஆளு உலகம். ஆளு உலகம் அப்படின்னா நம்ம எங்கே தடுக்கி விழுந்தாலும் உருளைக்கிழங்கு தான். உருளைக்கிழங்குக்கு தான் இந்தியில் ஆளுன்னு பேர். இது இந்தியாவில் அதிகமாக பரவலாக உத்தரப்பிரதேசத்தில் அதிகமாக சாப்பிடப்படுது. எங்கே தடுக்கி விழுந்தாலும் உருளைக்கிழங்கு தான், உருளைக்கிழங்கு பண்டம் தான். இப்போ நம்ம இந்தியாவில் அதிகமாக சாப்பிட்றது இந்த உத்தரப்பிரதேச மாநிலம் தான். எனக்கு சரியாக டீட்டெயில் தெரில, இருந்தாலும் அதிகமாக எனக்கு அதுதான் தெரியப்படுது. ஒன்று, உலகத்திலே அதிகமாக உருளைக்கிழங்கை வச்சு டிஷ்ஷு பண்ணக்கூடிய ஒரு நாடு ரஷ்யா. ரஷ்யாவில் நீங்கள் காலையில், மத்தியானம், இரவு எந்த நேரம் எடுத்துக்கிட்டாலும் சரி, அங்கே அதிகமாக உருளைக்கிழங்கு தான் சாப்பிடுவாங்க. மெயின் கோர்ஸு, சப் கோர்ஸு, அவங்களுக்கு எல்லா டிஷ்ஷுலேயுமே உருளைக்கிழங்கு இருக்கும். அதே போல் அதுக்கு அடுத்தபடியாக, ரஷ்யாவுக்கு அடுத்தபடியாக நம்ம இந்தியாவில் அதிகமாக இவ்வளவு எல்லா வெரைட்டிலையுமே உருளைக்கிழங்கு சேர்க்கறது உத்தரப்பிரதேசமாக தான் இருக்க முடியும். இப்போ ஆலு பரோட்டா, சமோசாவுக்குள்ள ஆலு, அதுக்கப்புறம் ஆலு பக்கோடி, ஆலுவில் ஒரு பக்கோடா மாதிரி பண்ணுறாங்க. அப்புறம் ஆலுவில் எந்த டிஷ் நீங்கள் எடுத்துக்கிட்டாலும், பேங்கன் ஆலு, பிண்டி ஆலு, அதாவது உருளைக்கிழங்கு கத்திரிக்காய் கூட பண்ணும்போதும் உருளைக்கிழங்கு, வெண்டைக்காய் கூட பண்ணும்போதும் உருளைக்கிழங்கு, இதே மாதிரி உருளைக்கிழங்குல ஸ்வீட் டிஷ்லாம் கூட பண்ணக்கூடிய ஒரு இடமா இருக்குது. எனக்கு ஒரு டவுட் ரொம்ப நாள் இருந்துக்கிட்டே இருக்குது. நான் அதிகமாக நம்ம தமிழ்நாட்டில் இவ்வளவு நம்ம உருளைக்கிழங்கு நம்ம சாப்பிட மாட்டோம். இங்கே 100% சாப்பிட்றாங்கன்னா அங்கே 2% கூட நம்ம உருளைக்கிழங்கு எடுத்துக்கிறது இல்லை. ஏன்னா அது வாய்வு, நம்ம அதை சாப்பிடக்கூடாது அப்படின்னு சொல்லி நிறைய நம்ம டாக்டர் கூட சில நேரம் அட்வைஸ் பண்ணுவாங்க, உருளைக்கிழங்குலாம் சாப்பிடாதீங்க அப்படின்னு சொல்லி. ஆனால் இங்கே உள்ள ஒரு சூழ்நிலையா என்னன்னு தெரில, இங்கே உள்ள உருளைக்கிழங்கு நம்ம எவ்வளோ சாப்பிட்டாலும் ஒன்றுமே பண்ணுறதில்லை. நான் சாப்பிட வேண்டிய ஒரு சூழல் இருக்குது, சாப்பிட்டுக்கிட்டு தான் இருக்காங்க இங்கே. நம்ம அங்கே தமிழ்நாட்டில் ஒரு உருளைக்கிழங்கு சாப்பிட்றதுக்கே அவ்வளோ யோசிப்போம். இங்கே இவ்வளோ உருளைக்கிழங்கு நம்ம எவ்வளவோ சாப்பிட்டுட்டோம். இதுக்கு ஒரு காரணம் காலநிலை ஒரு காரணமாக இருக்கலாம். அந்தந்த ஒரு இடத்தினுடைய வேறுபாடு, மாறுபாட்டின் மூலம் அந்த உணவு வகைகள் தகவமைக்கப்படுகிறது. இதே போல் நம்ம அங்கே சாப்பிட்ற உருளைக்கிழங்கும் இங்கே உள்ள சாப்பிட்ற உருளைக்கிழங்கும் வித்தியாசம் இருக்குங்கிறது என்னுடைய கணிப்பு. இப்போ நம்ம தமிழ்நாட்டில் உள்ள உருளைக்கிழங்கு அதிகமாக ஒரு கேஸ் ரிலீஸ் பண்ணுற மாதிரி எனக்கு தெரியுது. ஆனால் இங்கே நமக்கு அவ்வளோ கேஸ்ட்ரிக்கே இல்லை. எல்லா உணவுலையுமே உருளைக்கிழங்கு தான். ஆனால் ஒன்றுமே செய்யலை, நம்ம எல்லாம் சாப்பிட்டு தான் ஆக வேண்டியது, வேற வழி கிடையாது. ஒருவேளை நான் நினைக்கிறது சரியா இல்லை தப்பா, இல்லை இங்கே உள்ள உருளைக்கிழங்கு வித்தியாசமா இருக்குமா, இங்கே உள்ள மண்ணின் தரம்படி வித்தியாசமா இருக்கா என்னங்கிறது எனக்கு அதை பற்றி தெரில. ஆனால் கண்டிப்பாக வேறுபாடு இருக்கு. தமிழ்நாட்டில் உள்ள உருளைக்கிழங்குக்கும் நம்ம இங்கே இருக்க உருளைக்கிழங்குக்கும் கொஞ்சம் வித்தியாசம் இருக்குங்கிறது என்னுடைய கணிப்பு. யாருக்காவது தெரிஞ்சதுன்னா கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஓகே, பாய். நான் மீண்டும் உங்களை ஒரு அடுத்த சப்ஜெக்ட்ல, ஒரு நல்ல சப்ஜெக்ட்ல பார்க்குறேன். See you.